நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படியாச்சும் ரயில்வேல ஒரு வேலை எடுத்தணும் அப்படிங்கிறது உங்களோட கனவா? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க ரயில்வே போலீஸ் வேலை வந்துருச்சு, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. யார் தகுதி, என்ன சம்பளம் எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக மக்கள் எந்தெந்த வேலை வாய்ப்புகளை அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்திடுவேன். அதனால தான் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல்ல பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. நீங்க ஷேர் பண்ணலாலும் நிறைய பேருக்கு யூடியூப்ல ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். ரயில்வேல இருந்து அதாவது ஆர்பிஎஃப்ல இருந்து 2 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 10th பாஸ் பண்ணவங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனும், எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்ஸ்டபிள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அஃபிஷியலுங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரயில்வே போலீஸ்ங்க. ஸோ டேட் ஆஃப் ஓப்பனிங் நாளைக்கு 15ஆம் தேதி, நாளையிலிருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்கு. சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்க அடுத்த மாதம் 15லிருந்து 24 வரை டைம். கான்ஸ்டபிள் அதாவது 10th பாஸ் பண்ணவங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படிங்கிற போஸ்ட் 18லிருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே. வழக்கமா 18லிருந்து 25 வயசு வரை தான் ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க. ஆனா அந்த கோவிட்காக ஒரு 3 வருஷம் கூடுதலா கொடுத்துருக்காங்க, 18லிருந்து 28. இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. SC ST பிளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 33 வயது வரை. BC MBC DNC BCMனா பிளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க OBCல வருவீங்க. கான்ஸ்டபிளுக்கு மட்டும் எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 4208 வேகன்சி. இதுல ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளவு அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது இந்த நோட்டிபிகேஷனோட க்ரூஷியல் டேட், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னா க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். அதாவது அடுத்த மாதம் 15 இருக்குல்ல க்ளோசிங் டேட், அதுதான் க்ரூஷியல் டேட்டா. அந்த டேட்டின் படி இவங்க கேட்குற சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், இன்கேஸ் வந்து நீங்கள் BC MBC DNC BCMல வரீங்க, இல்லைனா EWS சர்டிஃபிகேட் எடுக்கணும், இல்லைனா வந்து EBC, ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண தேவைப்படலைனாலும் எக்ஸாமில் பிளேஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குறப்போ அதை என்ன டேட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பட் நிறைய பேருக்கு இது தெரியாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போவே இந்த OBC சர்டிஃபிகேட் நான் கிரீமியில் எடுத்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பாருங்க, 18லேருந்து 28 வயசு வரையிலும் அப்ளை பண்ணலாம். நார்மலாக 25 வயசு வரையும் தான், கோவிட்காக ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா. 18லேருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டேட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து பொது பிரிவினர் அப்படி இல்லைனா EWSல வரீங்க அப்படின்னா 2/7/1996 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். இதற்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இதற்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 28 வயசுக்கு மேல ஆகிடும். ஓகே, ஸோ நீங்க பொது பிரிவினர் EWSல வரீங்கன்னா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். BC MBC DNC BCM அதாவது OBCனா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC ST அப்படின்னா இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அதாவது மினிமம் 18 வயசுல இருந்து 28 வயசு வரையும். அவங்க ஃபீஸ் பொறுத்தவரை 500 ரூபாய். SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இந்த 500 ரூபாயில 400 ரூபாவை எக்ஸாம் எழுதணும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. SC ST ஃபீமேல் அவங்களுக்குள்ள அந்த 250 ரூபாயில 250 ரூபாயுமே நீங்க எக்ஸாம் எழுதணும்னு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் கிளைம் எப்படி வாங்குறது? அப்ளை பண்றப்போ நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கணும். ப்ரௌசிங் சென்டர்ல பண்றப்போ அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா ரீஃபண்ட் அந்த ப்ரௌசிங் சென்டர் கடைக்காரங்களுக்கு தான் போகும். அதனால அதை நீங்க அப்ளை பண்றப்போ தெளிவா நீங்க நோட் பண்ணணும். ரெக்கமெண்ட் ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம், அப்புறம் வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட், மெஷர்மென்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேட்கறாங்க. கொஸ்டின் எல்லாமே 10th லெவல் டஃப்னஸ்ல தான் இருக்கும். 90 நிமிஷம் டைமா 120 கொஸ்டின் வந்து கேட்பாங்களாம். ஸோ இந்த 120 கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா சிலபஸ் ஃபார் CBT கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் அதாவது மேக்ஸ்ல இருந்து கேட்க போறாங்க. என்னென்ன டாபிக் அது இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து கேட்க போறாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். நீங்க நல்லா எஃபிஷியன்ட்டா இருக்கீங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதாவது ஆண்கள் அப்படின்னா 1600 மீட்டரை 5 நிமிஷம் 45 செகண்ட் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 800 மீட்டரை 3 நிமிஷம் 40 செகண்ட்குள்ள நீங்க ஓடி காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதுதான். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் வைப்பாங்க, ஹை ஜம்ப் வைப்பாங்க. ஆண்கள் அப்படின்னா லாங் ஜம்ப் 14 ஃபீட்டும், ஹை ஜம்ப் வந்து 4 ஃபீட்டும் நீங்க வந்து பண்ணி காட்டணும். பெண்கள் அப்படின்னா லாங் ஜம்ப் 9 ஃபீட்டும், ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட்டும் ஜம்ப் பண்ணி காட்டணும். ஓகே, அதை முடிச்ச கையோட ஹைட் வெயிட் செக் பண்ணுறது. ஏன்னா போலீஸ் தானே, ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க. இது பாருங்க, பொது பிரிவினர் OBC EWS நீங்களாம் ஆண்கள் அப்படின்னா குறைஞ்சது 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா குறைஞ்சது 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். SC ST அப்படின்னா எல்லாத்துலயுமே 5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க. அதாவது நார்மலா 80 எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகி 85 சென்டிமீட்டர் இருக்கா அப்படிங்கிறது. அதாவது SC STல இவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல உள்ளவங்களுக்குலாம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. பட் நம்ம இந்த ஸ்டேட்ஸ்ல வரல, அதனால நம்ம பார்க்க வேணாம். ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வந்து கொண்டு வரணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த மாதிரி தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை நீங்களும் ஒரு முறை ஃபுல்லா செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்கு ரயில்வே
ரயில்வேக்கு ஒரு டிவிஷனுக்கும் நம்ம சென்னைக்கு இருக்கு. சென்னையில் அந்த சென்னை வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் பற்றி பார்த்தாச்சு. 10th குவாலிஃபிகேஷன் அதை சொல்ல பாருங்க, கடைசியில் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணி தான் போதும். அதற்கான ஈக்குவலண்ட் என்ன 10th தான். மெட்ரிகுலேஷனோ ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ யார் வேணா எங்கே படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அவங்க கேட்கறது 10th தான். ஸோ வேகன்சிஸ் பிரேக்கப் பாருங்க. ஆண்களுக்கு 3577, பெண்களுக்கு 631. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4200 வேகன்சிஸ். தமிழ்நாடு எவ்வளோ வேகன்சிஸ்ங்கிற ஒதுக்கீடு பண்ணல. அடுத்து 8 டிகிரி முடிச்சவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கு, அதாவது எஸ்ஐ போஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 452 வேகன்சி இருக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். மித்தபடி வயது வரம்பா இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாமே வந்து சேம் தான். குவாலிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட், அந்த எக்ஸாமோட கடினம் டிஃப்ரெண்ட். அங்கே 10th லெவல், இங்கே டிகிரி லெவல். அங்கே கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சம்பளம் கூட இல்லை. எஸ்ஐல ஆரம்ப சம்பளம் 35,000. அது இல்லாமல் பெனிஃபிட்ஸ் அந்த இது எல்லாமே சேர்த்துருக்கு. மித்தபடி எல்லாமே வந்து சேம் தாங்க. இந்த பாருங்க, நான் வேணா பொய்யா சொல்கிறேன். அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே அதே தான். அதுவும் இல்லாமல் ஆனால் நான் சொன்ன மாதிரி கிராஜுவேஷன் லெவலில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். மித்தபடி பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் சேம் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் இது எல்லாமே இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்க. நீங்கள் வெறும்னா 10th வரையும் தான் படிச்சிருக்கீங்க, இல்லைனா டிப்ளமோ 12th தான் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. டிகிரி வரையும் படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க, அதுக்கு அப்ளை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.